என்ன சொல்கிறது, அதை வந்து பெரிய அந்த இடத்துல தாக்குதல் நடந்துருச்சு. அது நெல்லையப்பர் கோயிலில் அந்த இறந்து போனவங்களுக்கு வேண்டியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வேறு வேலை இல்லையா? என்ன எந்த கடவுளுக்கு வந்து இந்து மனுஷன் சேர்த்தான் முஸ்லீம் மனுஷன் சேர்த்தான்லாம் கிடையாது. இந்த மதங்கிறது இந்த ட்ரெஸ்ஸு மாதிரி உள்ளே இருக்கிறது தான் மனசு, ஆன்மா. இந்த ட்ரெஸ் நான் என்ன ட்ரெஸ் போட்டாலும் சசிகலா தான், ஓகேவா? இறந்து போனவங்களுக்காக பண்ணுறாங்களாம்மா. இது என்னமோ பெரிய இந்து மதத்தை அப்படியே தூக்கி நிறுத்துகிற மாதிரி பாவலா பண்ணிக்கிறது நம்ம ஆளுங்க. அதே வந்து ஒரு எஸ்சி எஸ்டி மக்களை வந்து துன்புறுத்துது. என்ன நீங்கள் பண்ணுறீங்க? அவங்களும் எஸ்சி எஸ்டியும் இந்துக்கள் தான், ஆனால் அவங்கள பார்த்தா மட்டும் பிடிக்க மாட்டேங்குது. ஐயோ, இது இந்து மதத்தை வந்து, அதாவது பிஜேபிக்கு இந்து மதத்தை காப்பாற்றுங்கிறதெல்லாம் கிடையாது. இருக்கிறது அப்படியே இருக்கணும். அப்போ தான் இந்தியா வந்து முன்னேறாமல் பத்திரமா இருக்கட்டும் அப்படின்ட்டு. எஸ்சி எஸ்டி எல்லார் கோயிலுக்குள்ளும் போகலாம் வரலாம் அப்படி சொல்ல வேண்டியது என்ன? அதை மட்டும் சொல்ல மனசே வராது. ஏன்னா இவங்க இந்து மதத்தை வந்து காப்பாற்றணும் மற்ற மதத்துக்கிட்ட இருந்து அப்படின்னு கிடையாது. இவங்களுக்கு வந்து இவங்களுக்கான முதல் மரியாதை தொடர்ந்து இருக்கணும், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. நான் கேட்குற ஒரு பையன்ட்ட, இலங்கை தமிழ் பையன்ட்ட, கன்னடாவில் இருக்கான், அதையும் சேர்த்து சொல்லிடுறேன். என்னோட ஜாதிக்காரங்க இலங்கையில் இருக்கிறவங்க அவங்கள வந்து படித்து பெரிய அதிகாரியாக வர்றதுக்கெலாம் விட மாட்டாங்களாம்மா, என்னோட ஜாதிக்காரங்களை. அப்போ நான் கேட்டேன், அதாவது நான் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் கேட்டேன். நாங்கள் வந்து இலங்கைக்கு தனி நாடு, உங்களுக்குன்னு ஒரு தனி நாடு உருவாகிறதுக்கு நாங்கள் உதவி பண்ணோன்னா இலங்கையில் இருக்கிற 1-2 ஜாதியை தவிர மற்றவங்களுக்கெல்லாம் இடஒதுக்கீடு கொடுப்பீங்களான்னு கேட்டேன். எனக்கு எதுவும் பிரயோஜனம்னு கேட்கல. இடஒதுக்கீடு கொடுப்பீங்களா, அதாவது என்ன சொல்கிறது, ரிசர்வேஷன், ஒவ்வொருத்தருக்கும் அந்தந்த மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி இடஒதுக்கீடு கொடுப்பீங்களா, அந்த அர்த்தத்தில் நான் கேட்டதுக்கு அவன் வந்து பதிலே சொல்லலை. அதாவது இவன் கனடாவில் இருக்கானா, ஆனால் இவனை வந்து கன்னடா அந்த மக்கள் வந்து மரியாதை கொடுக்கணுமா, அவனோட திறமைக்கு மரியாதை கொடுக்கணுமா, அவனுக்கு மரியாதை கொடுக்கணுமா. ஆனால் இவன் வந்து தமிழ் பேசுகிற இன்னொரு ஜாதிக்காரங்களுக்கு ஒரு சலுகையை கொடுக்கறதுக்கு மனசு வரல. அதை தான் சொல்கிறேன். அது நரி வந்து இந்தியாவில் இருந்தாலும் ஒரே மாதிரி தான் ஊழையிடும், அமெரிக்காவுக்கு போனாலும் ஒரே மாதிரி தான் ஊழையிடும், ஆஸ்திரேலியாவுக்கு வந்தாலும் ஒரே மாதிரி தான் தான் ஊழையிடும். அது இங்கேருந்து போனாலும் நாங்கள் பசுவாக போக போகிறதில்ல. அது எங்கே போனாலும் அவரை விதை போட்டால் அவரை மதை தான் முளைக்கும், சொர விதை போட்டால் சொர விதை தான் முளைக்கும். அதே போல் தான். அதை நான் போயிட்டு அங்கே வேலை செய்யணும்னு சொல்லலை. அங்கே இருக்கிற என்னோடய ஜாதிக்காரங்க, இன்னும் சில ஜாதிக்காரங்க எல்லோரும் தான், அதாவது ஒரு 2 ஜாதியை தவிர மற்ற எல்லோரும் கொடுப்பீங்களான்னு கேட்குறேன், பதிலே சொல்லலை. போடான்ட்டு. அதாவது இதுதான், இது போல தான் இந்து மதமும், புரியுதுங்களா?